ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோனா வெஜிடபிள் பிரியாணி தான். என்னென்னு பார்த்துடலாம். சீரக சம்பா ரைஸ் வந்து ஊற வச்சுருக்கேன். 4 பெரிய வெங்காயம், 4 சின்ன தக்காளி, லெமனு, புதினா, ஒரு கைப்பிடி புதினா எடுத்து வச்சுருக்கோம், ஆஃப் லெமனு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, ஸ்பைசஸ்ஸு, தயிர், தேவையான வெஜிடபிள்ஸ். இதில் வந்து பட்டாணி மிஸ்ஸிங், உங்களுக்கு வேணும்னா பட்டாணியும் எடுத்துக்கலாம். இதில் வந்து பிரிஞ்சி இலை, ஸ்டாரு, ஏலக்காய், பட்டை, அப்புறம் சோயா வந்து சுடுதண்ணியில் நல்லா ஊற வச்சு தண்ணியை ட்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வந்து சோயா தேவையான சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து சால்ட்டு, அதுக்கப்புறமா சில்லி பவுடர் வந்து நான் இதுக்கு தேவையானது மட்டும் போட்டிருக்கேன். அப்புறம் 1 ஸ்பூன் வந்து தயிர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 4-5 ட்ராப் வந்து லெமன், 4-5 ட்ராப் லெமன் போதும் இதுக்கு. ஏன்னா நம்ம பிரியாணிலையும் போடுவோம் இல்லையா, அதனால். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுட்டு இது வந்து சோயாவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. சோயாவில் இந்த மாதிரி போட்டோன்னா நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு வந்து பிரியாணியில் போட்டதுக்கப்புறமும் சோயாலேயும் கொஞ்சம் டேஸ்ட் இருக்கும். அதுக்காக தான் இதை போட்டுக்கிறோம். இப்போ பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி நான் ஒரு குக்கர் வச்சுருக்கேன். குக்கரில் வந்து 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் வந்து நான் 1 ஸ்பூன் தான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு எண்ணெயும் ஊற்றிக்கிறேன். நல்லா எண்ணெய் காயிற வரல வெயிட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா, அந்த ஸ்பைசஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸ்பைசஸ் வந்து கொஞ்சம் நல்லா பொரியணும். எல்லாமே பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் போட்டதுக்கப்புறம் ஆனியன் வந்து கொஞ்சம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் கல்லுப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். கல்லுப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு வாட்டி கிண்டி விட்டுருங்க. கிண்டி விட்டதுக்கப்புறமா குக்கரை வந்து திருப்பி மூடி வச்சுருங்க. திருப்பி மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். அப்படி மூடி வைக்கிறதுனால நம்மளுக்கு அந்த ஸ்பைசஸோட ஸ்மெல் எல்லாமே சூப்பராக இருக்கும். இதே மாதிரி மூடி வச்சு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம தனி மிளகாத்தூள், நம்ம எடுத்து வச்ச புதினா, வெட்டி வச்ச காய்கறிங்க, இது எல்லாத்தையும் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த வெஜிடபிள் கூடயே நீங்கள் பட்டாணி வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். பட்டாணி வந்து நான் ஆட் பண்ணலை. அவ்வளோதான். எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஆட் பண்ணிவிட்டு தக்காளி வந்து கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து கொஞ்சமாக தனி மிளகாத்தூளும், அவ்வளோதான். இது எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த டைமில் வந்து 2 ஸ்பூன் தயிர், ஏன்னா நம்ம சோயாலையும் கொஞ்சம் தயிர் வச்சுக்கிறதுனால 2 ஸ்பூன். இதை வந்து திருப்பி மூடி திரும்பவும் ஒரு 5 நிமிஷம் வச்சுருங்க. இப்படி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதங்கிடும். வதங்கினதுக்கப்புறம் சோயா ஆட் பண்ணிக்கோங்க. சோயா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாமே ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா குக்கரை திரும்பவும் ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுருங்க. மூடி வச்சு ஓப்பன் பண்ணிங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்திருக்கும். திரும்பவும் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா எல்லாமே கரெக்டாக அடி பிடிக்காத மாதிரி கிண்டிடுங்க. ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு திரும்ப ஓப்பன் பண்ணிங்கன்னா இதே மாதிரி நம்ம கிரேவி வந்துடும். இதுக்கப்புறம் நம்ம 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம். தண்ணி கரெக்டாக எல்லாம் அளவு பார்த்து வைங்க. வச்சதுக்கப்புறம் இந்த டைம் தண்ணி ஊற்றி நீங்கள் எல்லாமே முடிச்சிட்டிங்க அப்படின்னா உப்பு காரமும் இந்த டைமில் கரெக்டாக இருக்கா அப்படின்றத மட்டும் செக் பண்ணிக்கோங்க. உப்பு காரம் பத்தலை அப்படின்னா கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு லெமன் லாஸ்ட்டாக புழிஞ்சு விட்டுருங்க. புழிஞ்சு விட்டதுக்கப்புறம் தண்ணி இதே மாதிரி கொதி வரும். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச அரிசியை இதில் போட்டுக்கலாம். அரிசி போட்டதுக்கப்புறம் இன்னும் நல்லா கொதித்து வரும். இந்த டைம்லேயும் உங்களுக்கு உப்பு காரம் போடணுன்னாலும் இந்த டைமில் கூட போட்டுக்கலாம். இதே மாதிரி அரிசியும் தண்ணியும் கொதித்து ஒன்றா வரும். ஒன்றா வந்ததுக்கப்புறம் குக்கரை வந்து மூடிக்கோங்க. நாங்கள் ஃபுட் கலர் எதுவுமே ஆட் பண்ணல, அதனால ரைஸ் வந்து இப்படி இருக்குது. ஆனால் காரம்லாம் கரெக்டாக இருந்துச்சு. மூடி வச்சுக்கோங்க. மூடி வச்சுட்டு சிம் பண்ணிவிடுங்க. அடுப்பை ஃபுல் சிம்மாகவே வச்சுக்கோங்க. சிம் பண்ணிவிட்டு விசில் போட்டுருங்க. கரெக்டாக 10 நிமிஷம். விசில்லாம் வரணுன்றது இல்லை, 10 நிமிஷம் சிம்மில் வச்சிங்கனாலே போதும். வச்சு இறக்கிட்டு அவ்வளோதான். ஓப்பன் பண்ணிங்கன்னா சூப்பரான ஒரு வெஜிடபிள் பிரியாணி ரெடி. நல்லா இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், சர்வ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நாங்கள் ரைத்தா, அதுக்கப்புறம் பொடலங்காய் 65 சர்வ் பண்ணோம். பொடலங்காய் 65 வேணும்னா நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, போயிட்டு பாருங்கள். ஓகே, தேங்க்யூ. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப்